நன்றி முனைவர் ஷேக் அலாவுதீன் அவர்களே. அடுத்ததாக இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர், இன்முகம் கொண்ட நன்மதியாளர், ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர், நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்களை சிறப்பு விருந்தினர் உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா மௌலானா முஹம்மத். Sheikh Yasin Ali Maulana, honorable speakers, community leaders, distinguished guests. It gives me great pleasure and honor to join this blessed and momentous occasion this morning at the book launch of not one, but 11 books written by Sheikh Sayyid Khalil Maulana Al-Qadri, Al-Hassani, Al-Husseini, Al-Hashimi. He passed on from this physical realm just over a year ago on 3rd January 2024 in Colombo, and is laid to rest in Tiruchi, India. Yet here we are today remembering him and cherishing his legacy he has left behind in these books that are being launched today here in Singapore. Sayyid Khalil Maulana is the 34th descendant of the Holy Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and the 21st descendant of the great Gautul Azam Sheikh Abdul Qadir al-Jailani Qaddasallahu Sirr Aziz. He is the son of the renowned Hazrat Jamaliya Sayyid Yasin Maulana radiallahu anh, who is a great scholar and an Islamic philosopher, who had authored an explanation to the Bukhari Sharif, compiled the Arab Tamil dictionary for the benefit of Tamil Muslim world, and wrote an exegesis to the spiritual treatise Insan al-Kamil. It is truly an honor to join today at this distinguished gathering, and I would like to thank the organizers, particularly Brother Subhan, for this opportunity. On this note, I would also like to extend my appreciation and gratitude to Dr. H.M. Salim and my father-in-law, Dr. Kadir, for their invaluable guidance. Now allow me to say a few words in Tamil. Khalil அவன் மௌலானா தனது வாழ்க்கையை ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணித்தார். அவரது கல்வி, ஆன்மீக பயிற்சி, இலக்கிய பங்களிப்பு ஆகியவை சமூகத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவரது நூல்கள் மற்றும் உரைகள் பலரின் ஆன்மீக மற்றும் சமூக வாழ்க்கையில் வழிகாட்டியாக உள்ளன. அமைதி, நல்லிணக்கம் ஆகியவை இஸ்லாமிய சமயம் வலியுறுத்தும் மேலான ஒரு கருத்துகளாகும். அவுன் மௌலானா அவர்களின் நூட்களிலும் அவரது உரையாடல்களிலும் இஸ்லாத்தின் இத்தகைய உயரிய கருத்துகள் வலியுறுத்தப்பட்டுள்ளதை பார்க்கலாம். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏராளமானவர்கள் மௌலானாவின் ஆன்மீக வழிகாட்டுதலை பின்பற்றி வருகிறார்கள். மௌலானாவின் ஆன்மீக வழிகாட்டுதலை பின்பற்றிய அவர்கள் சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்க மேம்பாட்டுக்காகவும் செயலாற்றி வருகிறார்கள். இஸ்லாமிய சமயம் மக்கள் சமூகத்தின் பண்பாடு சார்ந்த வாழ்வு முறையை மதிக்கின்ற ஒரு மார்க்கம். இலக்கியங்கள் இவ்வகையில் மக்கள் கடைபிடித்து மதிக்கும் ஒரு முக்கியமான பண்பாட்டு கூறாகும். அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தின் பல்வேறு தனித்துவமிக்க வகைகளில் தனது அற சிந்தனைகளை மௌலானா அவர்கள் வழங்கி இன்று லான்ச் பண்ணக்கூடிய அந்த புக்கில் தந்திருக்கிறாங்க. இனம் மற்றும் சமய நல்லிணக்கத்தை பேணுவதில் சிறப்பானதொரு இடத்தை பெற்றிருக்கும் நமது சிங்கை நாட்டில் இப்பெருமானாரின் சீரிய கருத்துக்களை ஏந்தியுள்ள நூட்கள் பற்றிய இந்த அறிமுக நிகழ்வு இங்கு நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் முகமது இர்ஷாத் அவர்களுக்கு
மிக்க நன்றி. நூல்களின் ஆசிரியர் அவர்களை பற்றி ஏராளமான விவரங்களை எங்களுக்காக சேகரித்து இங்கே மேடையில் மிக அருமையாக பகிர்ந்து சென்றார்கள். அதற்கு மீண்டும் சிறப்பானதொரு